யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து அவர் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதை இரத்தத்திற்கு நன்றி என்று சொல்லி, இயேசுவே என்னையும் இரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லுகிற அனைவருக்கும் ஆண்டவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்மை பராமரித்து எல்லா நன்மையினாலும் நம் வாழ்க்கையை முடிசூட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த தேவனை ஸ்தோத்திரிப்போமா? நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றி அப்பா, எங்களுக்காக செய்த மிகப்பெரிய நன்மை உம்மையே பலியாக கொடுத்தீர் சுவாமி. அதற்கு எங்கள் பாவமுள்ள இந்த இருதயத்தை சமர்ப்பிக்கிறோம். பாவத்தை எங்களை விட்டு எடுத்து போடும் அப்பா. உம்முடைய இரத்தத்தினால் கழுவி எங்களை புது மனிதனாக மாற்றும் அப்பா. வல்லமை இறங்கட்டும் சுவாமி, புது வாழ்வை தாரும். உம்மண்டை வருகிறேன், நான் செய்த பாவத்தை உணர்கிறேன். மன்னியும் தெய்வமே, அர்ப்பணித்தேன் என்னை உம் பாதத்தில். அடிக்கப்பட்டீர் எனக்காக, நீர் அறையப்பட்டீர் எனக்காக, நீர்
எனக்காகப்பா அடிக்கப்பட்டீர். என்னை மன்னியும் சுவாமி. என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன், என் உள்ளத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை வைத்து நீர் பயன்படுத்தும், கிரியை செய்யும், உம் பிள்ளையாக்கும் சுவாமி. என்னை ரட்சியும் என்று ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சமாதானம் இறங்குவதாக, புது வாழ்வு இறங்குவதாக. வாழ்வில் வெல்ல நீரே நடத்தி செல்லும் அப்பா.